தொலைந்து போன பிறகு தேடுவதை விட துணையாக இருக்கும்போதே கொண்டாடுவதுதான் உண்மையான காதல். 5 வருட பிரிவிற்கு பிறகு இழந்த காதல் மீண்டும் கிடைத்தால் எப்படி இருக்கும்? தன் தவறை உணர்ந்து தவிக்கும் அஸ்வினின் வாழ்க்கையில் இதமான தென்றலாக மீண்டும் வருகிறாள் நேத்ரா. அஸ்வின் எதிர்பார்த்தது போலவே அவள் தேவதைதான். ஆனால் அவள் கொண்டு வந்தது காதலையா அல்லது அஸ்வின் செய்த காயங்களுக்கான கணக்கையா? தமிழ் கதை உலகம் பெருமையுடன் வழங்கும் எழுத்தாளர் அனு விக்னேஸ்வரியின் கைவண்ணத்தில் தேடியே வந்துவிட்டாள் தேவதை பெண் ஒருத்தி. இதோ உங்கள் செவிகளுக்கு. அம்பிகா கூறிய வார்த்தைகளே அஸ்வின் மனதில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியெல்லாம் பேசிவிட்டாள்! இவளால் எவ்வளவு அவமானம்! அத்தனை பேருக்கு முன்பு இப்படி என்னை அவமானப்படுத்திவிட்டாளே! கணவன் என்று எண்ணாவிட்டால் கூட பரவாயில்லையே, சக மனிதனாக கூட மதிக்காமல் இப்படி பேசிவிட்டாளே! என்றோ செய்த தவறுக்கு இப்போது இந்த தண்டனையா? பெற்றவர்கள் ஆசைக்காக திருமணம் செய்தேன். திருமணமான இந்த 5 வருடத்தில் எத்தனை மாற்றங்கள் எனது வாழ்வில்! இப்படியெல்லாம் நிகழும் என்று கனவிலும் எண்ணவில்லையே. கடைசியில் விவாகரத்து வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றுவிட்டாள். இன்றுடன் எனக்கும் அவளுக்குமான பந்தம் முடிந்துவிட்டது. எத்தனை செலவு செய்து ஆசையாக பெற்றோர்கள் செய்து வைத்த திருமணம் இது! இப்படி பிரிந்து போகவா கல்யாணம் செய்து கொண்டேன் என்று அஸ்வின் மனம் குமிறிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் அவனது உயிர் தோழன் போன் செய்தான். சொல்லு மச்சான், விஷயம் கேள்விப்பட்டேன்டா. என்னடா இப்படி ஆகிருச்சு? என்ன மச்சு செய்ய சொல்ற? எல்லாம் விதி. பார்த்து பார்த்து பொண்ணு தேடினாங்களே, கடைசியில அந்த ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டியே. எல்லாம் முடிஞ்சது, இனி பேசி என்னடா பிரயோஜனம்? அம்பிகா என்ன சொன்னாள்? கேவலமா பேசிட்டா. கோர்ட்டில் அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கமாகிருச்சு. என்னடா சொன்னா? டேய், நீ வேற எதுக்கு அதை ஞாபகப்படுத்துற? நான் தாண்டா கேக்குறேன், சொல்லு. என்கிட்ட இருக்கிற குறை எல்லாத்தையும் சொன்னாள். நான் என்னோட கடந்த காலத்தில் செய்த தவறையெல்லாம் சொன்னாள். நான் காதலிச்சது, ஒரு காலத்துல பிளே பாயா சுத்தினது எல்லாத்தையுமே சொல்லி அசிங்கப்படுத்திட்டா மச்சான். உண்மையத்தானே சொல்லியிருக்கா? அதுக்காக எல்லார் முன்னாடியுமா இப்படி பேசுவா? வீட்ல எல்லாரும் கேவலமா பார்க்கறாங்க. ஊருக்குள்ள எனக்கு இருந்த மரியாதை எல்லாமே போயிருச்சு. நானே கடந்த காலத்துல தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்து திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பழைய விஷயத்த பேசினா நான் திருந்தினதுக்கு அர்த்தமே இல்லையே. விடுடா, இனிமேலாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். எங்க நடக்க போகுதோ? அம்மா என்ன சொல்றாங்க? என்கிட்ட இன்னும் எதுவும் பேசல. இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளேன்னு அம்பிகாவை தான் திட்டுறாங்க. மச்சி, இதுக்கு நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கலாம், நிம்மதியா இருந்திருப்ப. யார சொல்ற? நேத்ரா. என்னடா திடீர்னு அவளை பற்றி பேசுற? அந்த பொண்ணு உன்னை அவ்வளவு விரும்பினாளே, அவளை போல ஒரு பொண்ணு என்னை காதலித்திருந்தால் உடனே கல்யாணம் செய்திருப்பேன். அவளை ஏண்டா நீ வேண்டாம்னு சொல்லிட்ட? எல்லாம் தெரிந்தும் நீயே இப்படி பேசினா நான் என்ன சொல்றது? நான் தான் நேத்ராவை காதலிக்கவே இல்லையே. அம்பிகாவை மட்டும் காதலிச்சியா என்ன? இல்ல. பிறகு என்னடா? நேத்ராவிற்கு உன்னை பற்றி எல்லாமே தெரிந்திருந்தால் அவளும் விட்டுட்டு போயிருப்பான்னு தோணுதா? அதெல்லாம் இல்ல. நேத்ராவுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். மச்சி, என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவளுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். என்னோட கெட்ட குணங்கள் எல்லாமே தெரிஞ்ச பொண்ணு அவள் மட்டும்தான். தெரிஞ்சிருந்துமா உன்னை காதலித்தாள்? எஸ். டேய், தப்பு பண்ணிட்ட. எல்லாமே தெரிஞ்சும் உன்னை விரும்பியிருக்கா. அவளை வேண்டாம்னு சொல்லி தப்பு பண்ணிட்ட. அந்த கர்மாதானோ என்னவோ இப்போ இவ்வளவு அவஸ்தைப்படுற என்று சொல்ல அஸ்வின் மனம் நேத்ராவை பற்றி சிந்திக்கத் தொடங்கியது. போனை வைத்தவனின் நினைவுகளோ சில ஆண்டுகளுக்கு முன்னர் சென்றது. அப்போதுதான் அவன் வேலையில் சேர்ந்திருந்தான். அந்த நேரத்தில்தான் அவனுக்கு நேத்ரா முகப்புத்தகத்தின் மூலம் அறிமுகமானாள். கல்லூரியில் அவனது ஜூனியர். அவன் மீது காதல் கொண்டவள். இப்போதுதான் முகப்புத்தகத்தில் அவனை கண்டுபிடித்தாள். சிறிது நாட்கள் பழகியதுமே தனது காதலை அவனிடம் தெரிவித்துவிட்டாள். அதுவரை நேரில் அவளை அஸ்வின் கண்டதில்லை. எனவே அவளை பார்க்க வேண்டும் என்று அழைத்தான். அவளும் வந்தாள். இருவரும் அவர்களின் கல்லூரிக்கு அருகில் இருந்த காஃபி ஷாப்பில் சந்தித்தனர். ஹாய் என்று அவன்தான் ஆரம்பித்தான். ஹாய். அவளுக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை. சோ, எப்படி இருக்க? இவனும் சற்றே தடுமாறினான். குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னமோ போன்ல சொன்னியே, உண்மையா? ஆமா. ஏன் அப்படி சொன்ன? எனக்கு எந்த விஷயத்தையும் நேராக பேசித்தான் பழக்கம். தோணிச்சு சொல்லிட்டேன். தப்பா? இல்ல, நீ தைரியமா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போதும் அப்படித்தான். ஆனால் ஒரு சில விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சேன். அந்த பொண்ணு கூட சேர்ந்து செமையா ஊரு சுத்திருக்கேன்.
திடீர்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பேசிட்டாங்க. அதனால வீட்ல விஷயத்த சொன்னேன். அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க வீட்ல ரொம்ப ஜாதி பார்ப்பாங்க. நாங்க வேற ஜாதி, அந்த பொண்ணு வேற ஜாதி. அதனால நோ சொல்லிட்டாங்க. கடைசியில அவளுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணமும் ஆகிருச்சு. அதுக்கு பிறகு எனக்கு காதலில் இஷ்டமே இல்ல. சரி, அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உத்தமன் இல்ல. எனக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, வீட்ல இப்போ எனக்கு தீவிரமா பொண்ணு பார்க்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. அதுக்குத்தான் சொல்றேன், இதெல்லாம் சரி வராது. சரி, அப்படின்னா என்ன மறந்துடுவதானே? நான் ஏன் மறக்கணும்? இவ்ளோ சொல்றனே, புரியலையா? நான் உங்களை காதலிக்கிறேன். அதுக்காக நீங்களும் என்ன காதலிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் அதை எதிர்பார்க்கல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். பொதுவாகவே ஆண் ஆதிக்க எண்ணம் கொண்டவன் அஸ்வின். எந்த பெண்ணையும் உயர்வாக பேசாதவன். ஆனால் ஏனோ அவனுக்கு முதல் முறையாக நேத்ராவின் பேச்சு பிடித்திருந்தது. அப்படின்னா என்ன காதலிப்பதை நிறுத்த மாட்டியா? சரி, காதலிக்க அனுமதி இருக்குதுதானே? உன் இஷ்டம். கிளம்புவோமா? சரி என்றதுடன் முடிந்தது அவர்களது பேச்சு. முதல் முறையாக ஒரு பெண் அவனை விரும்புவதாக கூறியிருக்கிறாள். அதனாலேயே அவனுக்கு அன்று முழுவதும் தூக்கம் வரவில்லை. இப்படியாக தொடங்கிய அவர்களது பேச்சு காலப்போக்கில் நெருக்கத்தை கொடுத்தது. வாங்க போங்க என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் டா டி சொல்லி கூப்பிடும் அளவிற்கு நெருங்கினார்கள். அஸ்வின் கிரிக்கெட் பிளேயர். நேத்ராவிற்கு எந்த விளையாட்டுமே பிடிக்காது. ஆனால் அஸ்வினிற்காக அவனது விளையாட்டை பற்றி தெரிந்து கொண்டாள். ஒருமுறை இருவரும் போனில் பேசிக் கொண்டிருக்கும் போது, டே, உனக்கு அடுத்து எப்போ மேட்ச்? இந்த மாச கடைசியில வருதுடி. ஏன், என்னையும் உன் மேட்சுக்கு கூட்டிட்டு போறியா? போலாமே, ஆனால் அங்க வந்தா நீ தனியா இருக்கணுமேடி. நம்ம டீம் பேட்டிங் செய்யும் போது நான் உன் கூட இருப்பேன். அந்த நேரம் எதுவும் தெரியாது. ஆனால் நாங்க பவுலிங் செய்யும் போது நீ தனியா இருக்கணுமே. பரவாயில்ல, எனக்கு நீ விளையாடுவதை பார்க்கணும். சரி, கூட்டிட்டு போறேன். சொன்னது போலவே நேத்ராவை அழைத்துச் சென்றான். அதிசயமாக அன்று ஒரு பெண்ணுடன் வந்த அஸ்வினை அவனது நண்பர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். யாரு மச்சி அது? தெரிஞ்ச பொண்ணு. டேய், என்னடா லவ்வா? இதெல்லாம் இல்ல மச்சி என்று அவர்களை சமாளித்தான். அப்போதுதான் நேத்ராவை அவனது நண்பர்கள் அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். அன்று முழுவதும் விளையாட்டையும் பார்த்துக்கொண்டு நேத்ராவையும் பார்த்துக் கொண்டான். அவள் மீது அவன் காட்டிய அக்கறையில் நெகிழ்ந்து போனாள் நேத்ரா. நண்பர்களுடன் உணவருந்தும் போது அனைவருமே இருவரையும் கிண்டல் செய்ய தொடங்கினார்கள். என்ன மச்சி, எப்போ கல்யாணம்? கொடுத்து வச்ச வேண்டா. நானும் தான் காலேஜ் படிச்சேன், நானும் தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்றேன், ஆனால் என்ன யாரும் லவ் பண்ண மாட்டேன்றாங்களே என்று ஆளாளுக்கு கிண்டல் செய்து கொண்டிருக்க நேத்ரா வெட்கத்தில் சிவந்து விட்டாள். அன்று மழை வேறு பெய்துவிட காரின்குள் நேத்ராவும் அஸ்வினும் மட்டுமே அமர்ந்திருக்க இருவருக்குள்ளும் ஒரு கிரக்கம் ஏற்பட்டது. நேத்ராவின் கையை பற்றிக் கொண்டே பேசினான் அஸ்வின். ஏனோ நேத்ராவின் தொடுகைக்காக அஸ்வின் மிகவும் ஏங்கினான். அன்றுதான் முதன்முறையாக நேத்ராவின் மனவில் நம்பிக்கை பிறந்தது. அதுவரை தனது காதலை அவன் உணர்ந்தால் போதும் என்று எண்ணியிருந்தவள் இப்போது அவனும் தன்னை காதலிக்க மாட்டானா என்று ஏங்கத் தொடங்கினாள். இப்படியே நாட்கள் ஓடியது. நேத்ரா கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் அஸ்வின் தான் அழைத்துச் செல்வான். நேத்ரா தான் தன்னை கூட்டிச் செல்லுமாறு அழைப்பாள். அவனும் செய்வான். அஸ்வினை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் நேத்ரா போன் செய்வாள். அவனும் அவர்கள் வழக்கமாக சந்திக்கும் காஃபி ஷாப்பிற்கு வருவான். இருவரும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிளம்புவார்கள். இப்படியே 2 வருடம் சென்றுவிட்டது. இப்போதெல்லாம் நேத்ரா வாய்விட்டு கேட்கத் தொடங்கினாள். அஸ்வின், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. யாரோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண போற, அதுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிக்கோடா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் என்று ஆரம்பித்தது அவளது பேச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அஸ்வின் நேத்ராவின் காதலை நிராகரித்துக் கொண்டே இருந்தான். இறுதியாக அவனுக்கு திருமணத்திற்கு பெண் பார்த்து விட்டனர். நிச்சயமும் முடிந்து இன்னும் 2 நாட்களில் திருமணம் என்றிருக்கும் போது நேத்ரா அஸ்வினை சந்திக்க வேண்டும் என்று கேட்டதால் வழக்கமாக அவர்கள் சந்திக்கும் காஃபி ஷாப்பிற்கு வந்தான். அங்கே நேத்ரா அவர்கள் வழக்கமா அமரும் இருக்கையில் அமர்ந்து தலையை மேஜையில் சாய்த்திருந்தாள். அஸ்வின் வந்ததைக் கண்டதும் கண்களை துடைத்துக் கொண்டு வேகமாக எழுந்தவள் அவனை சிரித்த முகமாக எதிர்கொண்டாள். அழுததை மறைக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. என்னடி, சொல்லு. சும்மா உன்னை கடைசியா பார்க்கலாம்னு கூப்பிட்டேன். ஏன் இப்படி பேசுற? லூசு, நீ எப்போதுமே என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். லூசு மாதிரி பேசுறது நீதான். நான் உன்னை எப்போதுமே ஃப்ரெண்டா பார்க்கல அஸ்வின். ஏய், இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணமாக போகுது. தெரியும். கங்க்ராட்ஸ். நோ, இதை இப்போ சொல்லாத. என் கல்யாணத்துக்கு வந்து சொல்லு. நான் ஆஸ்திரேலியா போறேன். ஆஸ்திரேலியாவா? எப்போ? எதுக்கு? இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ஃப்ளைட்டு. வேலைக்கு தான் போறேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் யார் உனக்கு? எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லணும்? இதுவரைக்கும் எல்லாத்தையும் சொன்னியேடி. அது நான் உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறேன்னு நினைச்சு சொன்னேன்.
ஆனா இப்போதான் அதெல்லாம் இல்லையே. சரிடி, எப்போ திரும்ப வருவ? 5 வருஷ கான்ட்ராக்ட் அஸ்வின். ஓஹோ, ஏன் அவ்ளோ தூரம் போய் கஷ்டப்படணும்? எனக்கு மாறுதல் வேணும். இங்கேயே இருந்துட்டு நீ இன்னொரு பொண்ணு கூட வாழ்வத என்னால பாத்துட்டு நிம்மதியா இருக்க முடியாது. இதுக்குத்தான் முதல்ல இருந்து சொன்னேன், என்ன காதலிக்காத, உனக்குத்தான் கஷ்டம்னு. நீதான் கேட்கவே இல்ல. நினைச்ச நேரத்துக்கு காதல் வந்துட்டு போகுமா என்ன? நல்லா பேசுற நீ. சரி, என் கல்யாணம் வரைக்குமாவது இருக்கலாமே. ஏன், நான் உயிரோட சாகிறத பாக்கணுமா உனக்கு? லூசு மாதிரி பேசாத. நீ எங்கேயும் வர வேண்டாம், எழுந்து போ. ஏன் நீ இப்போ கோவப்படுற? வேறென்ன செய்ய சொல்ற? எத்தனை முறை சொல்றது? என்னமோ நான் ஏமாத்தினா மாதிரி பேசுற. நான் எப்போ உன்கிட்ட அப்படி பேசுனேன்? நீதான் என்னை காதலிக்கவே இல்லையே, நான் தானே உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். ஏண்டி, என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எதுக்கு என்ன காதலிக்கிற? தெரியல. ஏய், நான் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சிருக்கேன். சில பொண்ணுங்க கூட தப்பாவும் இருந்திருக்கேன். ஐ எம் நாட் அ வெர்ஜின் பாய். எந்த பெண்ணும் இப்படி ஒரு பையனை விரும்ப மாட்டாள். ஆனா நீ ஏன் எல்லாம் தெரிஞ்சும் என்னை காதலிக்கிற? உன்னோட கடந்த காலம் நம்மோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்காத வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இப்போ அதுக்கு அவசியம் இல்லையே, எல்லாம் தான் முடிஞ்சிருச்சே. பைத்தியம்தானேடி நீ? இருந்துட்டு போறேன். ஆனா அஸ்வின், உனக்கு என் மேல காதலே வரலையா? இல்லடி. நான் செத்தா கூட என்று சொல்லி முடிப்பதற்குள் அவளது கன்னத்தில் பளீரென அரைந்திருந்தான். அங்கிருந்த அனைவருமே அவர்களையே பார்த்து கொண்டிருக்க, ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த நேத்ரா இப்போது அவமானத்தால் குறுகிவிட்டாள். சற்று நேரத்தில் அனைவரின் கவனமும் திரும்பிவிட, இன்னொரு முறை இப்படி பேசாதடி. வலிக்குதா? வலிக்கட்டும், அப்பதான் இன்னொரு முறை இப்படி பேச மாட்ட. என்னடி? ஒண்ணுமில்ல. நான் வரவா உன்னை ஃப்ளைட் ஏத்தி விட? இஷ்டம். சரி, நேரம் இருந்தா வர்றேன். இல்ல, நான் வர்றேன். நீ நேரா ஏர்போர்ட் போயிடு, நான் நேரா அங்க வந்துடுறேன். சரி, எல்லாமே எடுத்து வச்சுக்கோ. எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு, நாம சாயந்திரம் பார்க்கலாம். வேகமா டிரைவ் பண்ணாத. சரிடி, நீயும் பாத்து போ. பாய் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். நேத்ரா அஸ்வின் வருகைக்காக ஏர்போர்ட்டில் காத்திருந்தபோது அஸ்வின் வந்தான். எல்லாத்தையும் எடுத்துட்டியா? என்னடி, இன்னும் கோவமா? கோவமா? எதுக்கு? அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை அடிச்சிட்டேனே, அதுக்கா? லூசு, அதெல்லாம் இல்ல. உனக்கு இல்லாத உரிமையா என்ன? அப்படியா? பாத்து போயிட்டு வா. சரி, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. வரப்போற பொண்ண நல்லா பாத்துக்கோ. இத நான் சொல்லணும்னு இல்ல, யாரோ ஒருத்தி நான். என்னையே நீ நல்லா பாத்துக்கிட்ட, உன் மனைவிய பாத்துக்காம இருப்பியா? ஏய், நீ யாரோ ஒருத்தி இல்ல லூசு. நீதான் என்னோட கஷ்ட காலத்திலயும் கூட கூடவே இருந்தவ. உன்னை போய் யாரோன்னு சொல்லாத. இதெல்லாம் நல்லா சொல்லு, ஆனா காதல் மட்டும் இல்லையா? இல்லடி. ஒரு நிமிஷம் கூட உன் மனசுல என் மேல காதல் வரலையா? இல்லன்னு தானேடி சொல்ற. ஓஹோ, அப்படின்னா எதுக்காக என்ன ஒவ்வொரு முறையும் பார்க்க வந்த? நீ பார்க்கணும்னு சொன்னதாக வந்த. உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லதானே? ஆமா. பிறகு எதுக்காக என் கூட கோவிலுக்கு வந்த? நீ ஆசைப்பட்டு கூப்பிட்டதால வந்த. என்ன உன்னோட மேட்சுக்கு எதுக்கு கூட்டிட்டு போன? நீதானே பாக்கணும்னு சொன்ன, அதனாலதான். ஒவ்வொரு முறை நான் வீட்டுக்கு போகணும்னு கிளம்பின போதெல்லாம் என்ன ட்ரெயின் ஏத்தி விட எதுக்கு வந்த? ஏன் பைத்திய மாதிரி பேசுற? நீ கூப்பிட்ட, அதனால வந்த. ஏன் அஸ்வின், எல்லாமே ஏன் ஆசைக்காக தான் செய்தியா? எஸ் நேத்ரா. உன் கூட பழகுற எந்த பொண்ணு ஆசைப்பட்டாலும் இதெல்லாம் செய்வியா? இல்லையே. பிறகு ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் செய்த? அது அது தெரியலடி. அப்படின்னா இதுக்கு பேரு காதல் இல்ல? இல்ல. சரி, நான் கிளம்புறேன். நீ பாத்து போ. அங்க போனதும் போன் பண்ணிடி. முடியாது அஸ்வின், இந்த முறை நான் நிரந்தரமா போக போறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில நான் இல்ல அஸ்வின். எதுக்குடி இப்படியெல்லாம் பேசுற? அதுதான் உனக்கு நல்லது என்று கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டாய். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ? எங்கே அஸ்வினை பார்த்தால் அழுது விடுவாளோ என்ற பயம் அவளுக்குள். அதற்கு பிறகு நேத்ராவை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை.
நேத்ராவின் நினைவிலிருந்து வெளிவந்தவனின் மனம் ஏனோ அவளை பார்க்க வேண்டுமென்று துடித்தது. அடிக்கடி அவளது நினைவுகள் வருவதுண்டு. சில நேரங்களில் நேத்ராவையே திருமணம் செய்திருக்கலாமோ என்றும் எண்ணியிருக்கிறான். ஆனால் இப்போது யோசித்து என்ன பிரயோஜனம்? அதுதான் அனைத்தும் முடிந்துவிட்டதே. அம்மாவின் முன்னர் வைத்து திட்டியதற்கே சண்டை போட்டுக்கொண்ட அப்பா வீட்டிற்குச் சென்ற அம்பிகாவையும், பொது இடத்தில் அனைவர் முன்னிலையில் வைத்து அறைந்தபோது கூட கோபம் கொள்ளாத நேத்ராவையும் மனம் ஒப்பிட்டு பார்த்தது. ஒருவேளை நேத்ராவை திருமணம் செய்திருந்தால் வாழ்க்கை நன்றாக அமைந்திருக்குமோ என்றெல்லாம் எண்ணினான். அதற்கேற்றா போல அவனது தாயும், நீ நேத்ராவையே கல்யாணம் பண்ணிருக்கலாம், வசதி குறைவுனாலும் பொண்ணு நல்ல பொண்ணு, நான் தான் அந்தஸ்து தகுதி அது இதுன்னு சொல்லி அந்த பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டேன் என்று சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனான் அஸ்வின். அம்மா, உங்களுக்கு எப்படி நேத்ராவை பற்றி தெரியும்? உன்கிட்ட அவளோட லவ்வ சொன்னப்போ அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டியாமே, அம்மா சொல்ற பெண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியாமே, அதனாலதான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா. அவளோட குடும்பத்தை பற்றி விசாரித்தப்போ நம்ம தகுதிக்கு அவங்க குறைஞ்சவங்கன்னு தெரிஞ்சு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சும்மா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க நாங்க என்ன அவ்வளோ தாழ்ந்தவங்களான்னு கேட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டேன். எங்கே அவள் உன் மனசை மாற்றி விடுவாளோன்னு பயந்துதான் உடனே உனக்கு அம்பிகாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அந்த அம்பிகா நம்ம குடும்பமானத்தை இப்படி வீட்டுக்கு கொண்டு வருவான்னு தெரியாம போயிருச்சு. அஸ்வின் எதுவும் பேசவில்லை. தனது அறைக்குச் சென்றவனுக்கு நேத்ராவை இழந்துவிட்டோம் என்ற உறுத்தல் மட்டுமே இருந்தது. நானும் நேத்ராவை காதலித்தேனோ என்ற கேள்வி அவன் மனதில் இன்று வரை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன பிரயோஜனம்? காலம் தாழ்ந்து உணரப்படும் காதல் வலியோடு முடிகிறதே. நேத்ராவுடன் அவன் செலவழித்த நாட்கள் இனிமையானது. இருவருக்கும் இடையே நிறைய சண்டைகள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஒருபோதும் நேத்ரா அவனை விட்டுக் கொடுத்ததில்லை. நேத்ராவை பற்றிய நினைவில் இருந்தவன் அவளை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினான். அவளுக்கு திருமணமாகிவிட்டதா அல்லது இன்னும் தன்னை நினைத்துக்கொண்டே வாழ்கிறாளா என்பதையெல்லாம் அறிய ஆவலாக இருந்தான். ஆனால் யாரிடம் அதை பற்றி விசாரிப்பது என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. நேத்ராவிற்கு தன்னை ஞாபகம் இருக்குமா என்று அவன் எண்ணிக்கொண்டே இருந்த அதே நேரம் நேத்ரா இந்தியா வந்து சேர்ந்திருந்தாள். அஸ்வின் தனது நண்பனுடன் வெளியே வந்திருந்தான். ஒரு இடத்தில் பைக்கை நிறுத்தி அவனது நண்பன், அஸ்வின் கொஞ்சம் வெயிட் பண்ணு மச்சி, இப்ப வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளே நுழைந்தான் அஸ்வினின் நண்பன். அஸ்வின் அவனது நண்பனின் வருகைக்காக காத்திருந்த நேரம்தான் அந்த ரெஸ்டாரண்டை பார்த்தான். 5 வருடத்திற்கு முன்னர் வழக்கமாக அவனும் நேத்ராவும் சந்தித்துக் கொள்ளும் காஃபி ஷாப் இப்போது ரெஸ்டாரண்டாக மாறியிருந்தது. அவனது கால்கள் அவனையும் அறியாமல் ரெஸ்டாரண்ட் உள்ளே பயணித்தது. வழக்கமாக அவனும் அவளும் அமரும் இடம் இப்போது காலியாக இருக்கவே அஸ்வின் அங்கு சென்று அமர்ந்தான். எத்தனை நாட்கள் சிரித்து சண்டை போட்டு கோவித்துக் கொண்ட இடம் இது! பழைய நினைவுகள் அவன் மனதில் நிழலாடியது. நேத்ராவின் வெகுளித்தனமான அந்த குழந்தை முகம், அவனிடம் மட்டுமே பேசும் அந்த கருவிழிகள், அவனை பார்த்ததும் மலரும் உதடுகள் என்று நேத்ரா முகம் மனதிற்குள் வந்தது. காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததென்ன, நீ நினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பேன். எவ்வளவு கோவப்பட்டாலும் என்னை விட்டுக் கொடுத்தாதவள் இப்போது எங்கிருப்பாளோ? திருமணமாகியிருக்குமோ? எத்தனை குழந்தைகளோ என்று அவன் எண்ணிக்கொண்டே அந்த டேபிளில் சாய்ந்து அவளது நினைவுகளில் மூழ்கிய நேரம் அவனது தலையை ஒரு கை மென்மையாக வருடியது. இத்தனை வலிகளுக்கு இடையே இதமான அந்த வருடல் பல நாட்களுக்குப் பிறகு அவனுள் புத்துணர்வை தந்த நேரம் அந்த கைகள் யாருக்கு சொந்தமானது என்று எழுந்து பார்த்தபோதுதான் அவனுக்கு எதிரில் அதே சிரித்த முகத்துடன் நேத்ரா அமர்ந்திருப்பதைக் கண்டான். அஸ்வின், நேத்ரா, நீ எப்ப வந்த? இந்தியாக்கு வந்து 1 வாரம் ஆகுது. இந்த பக்கம் வந்தப்போ பழைய படம் எல்லாம் வந்தது, அதனால உள்ள வந்தேன். பார்த்தால் நீ இருக்கிற. நேத்ரா, திரும்பவும் என்னை விட்டு போயிடுவியா? என்னடா, ஏன் இப்படி பேசுற? சொல்லுடி, என்னை விட்டு போயிடுவியா? ஹேய், என்னாச்சு? நீ போன பிறகுதான் எல்லாமே புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? ஐ லவ் யூ நேத்ரா. வாட்? என்ன சொன்ன இப்போ? நான் உன்னை லவ் பண்றேன் நேத்ரா. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதடி. 5 இயர்ஸ் ஆகிருச்சு அஸ்வின், எனக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு உனக்கு தோணலையா என்றதும் தான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அஸ்வின் உணர்ந்தான். சாரி என்று கூறிவிட்டு எழுந்தபோதுதான் அவனது கன்னத்தில் ஈரம் படிந்திருந்தது அவனுக்கு தெரிந்தது. அழுதிருக்கிறேனா என்று அவனே ஆச்சரியத்துடன் அங்கிருந்து கிளம்ப, நேத்ரா, எனக்கு இன்னும் கல்யாணமாகல என்று நேத்ராவின் குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. மறுபடியும் முதல்லிருந்து ஆரம்பிக்கலாமா
என்று அவள் கண்களில் குறும்பு மின்ன கேட்க, அஸ்வின் தனது காதல் திரும்ப கிடைத்துவிட்டது என்ற ஆனந்தத்தில் திரும்பி பார்த்தபோது அங்கு நேத்ரா இல்லை. எங்கு சென்றாள் என்று அவன் திகைத்து நிற்கும்போது, டேய் அஸ்வின் என்று அவனது அன்னையின் குரல் கேட்டு எழுந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தபோதுதான் அவனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது வந்த கனவு அது என்பது அவனுக்கு புரிந்தது. என்னடா இவ்ளோ நேரம் தூங்குற? ஒண்ணுமில்ல. உனக்கு அப்பா வேற ஒரு நல்ல பொண்ண பார்த்துட்டு வந்திருக்கார் அஸ்வின். எனக்கு கல்யாணமே வேண்டாம்மா. இந்த முறை தப்பு நடக்காது அஸ்வின். அம்மா, என் மனசுல நேத்ரா தான் இருக்கா. வேற யாரையும் என்னோட மனைவியா என்னால ஒத்துக்க முடியாது. அஸ்வின், என் பேச்ச மீறினா சொத்துல 10 பைசா கூட உனக்கு வந்து சேராது. ஒழுங்கா எழுந்து வா என்று மிரட்டும் துணியில் கூறிவிட்டு சென்றார். அன்னையின் பிடிவாதத்தால் பெண் பார்க்கச் சென்றவனுக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது. அவன் பார்க்க வந்த பெண் வேறு யாருமில்லை, நேத்ராதான். என்னடா பாக்குற? ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நேத்ரா இந்தியா வந்தா. இது தெரிஞ்சதுமே அவளை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீ நேத்ராவை நினைச்சு ஏங்குறது எனக்கு தெரியாதா? என் பையன் சந்தோஷத்தை முதல் முறை கெடுத்துட்டேன், திரும்பவும் கெடுப்பேனா? அதனாலதான் ஜாதி பார்க்காம நேத்ராவா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு கேட்டு வந்துட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே என்று அவனது அம்மா கேட்கவும், அஸ்வினுக்கு தொலைந்து போன அவனது சந்தோஷம் மீண்டும் அவனிடம் வந்துவிட்ட மகிழ்ச்சியில் நேத்ராவின் கரம் பற்றி மன்னிப்பு கேட்டான். உன்னோட காதல் எப்பவோ எனக்கு புரிஞ்சிருச்சு நேத்ரா. ஆனால் நானும் உன்னை காதலிக்கிறேன்னு புரியதான் இத்தனை வருஷம் ஆகிருச்சு. என்ன லவ் பண்றியா? நான் மோசமான வண்டி. என்ன லவ் பண்றியா? எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தும் ஆகிருச்சு. டே, அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன லவ் பண்றியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. எஸ், லவ் பண்றேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். ஆனால் எனக்கு உன் மேல லவ் இல்லையே என்று சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போனார்கள். என்னடி சொல்ற? இந்த டி சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இவ்ளோ நாள் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தது உன்னை லவ் பண்றதால இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு வெயிட் பண்ணதாலதான். காலேஜ் படிக்கும்போது உன்னை ரொம்ப லவ் பண்ணேன். ஆனா இனி ஒரு கம்ப்ளீட் ரெட் பிளாக். உனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நீ கொடுத்ததே இல்ல. பொது இடம்னு கூட பாக்காம கை நீட்டி அடிப்ப. நான் எங்க தனியா போனாலும் 1000 கேள்வி கேட்டு சந்தேகப்படுவ. அதையெல்லாம் பொசசிவ்னஸ்ன்னு முட்டாள் மாதிரி நம்பின. நீ குடிப்ப, தம் அடிப்ப, பொண்ணுங்க கூட ஜாலியா இருப்ப, சந்தேகப்படுவ, கெட்ட வார்த்தை பேசுவ. உனக்கு தேவைப்படும் போது மட்டும் என் கைய பிடிக்கிறது, கண்ணத்தை தடவுறதுன்னு என்னை யூஸ் பண்ணிப்ப. நான் ஒரு கேனச்சிருக்கி. உன்னை என் காதலால மாத்திவிட முடியும்னு நம்பி உன் பின்னாடி சுத்துன. என் கூட பழகும் போதே நீ எத்தனையோ டைம் வேற பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன்னு தெரிஞ்சும் உன்னை லவ் பண்ண. அதெல்லாம் நினைச்சா எனக்கே என் மேல கோபமா வருது. எல்லாத்துக்கும் மேல ஆண் ஆதிக்க எண்ணம் படைச்ச உன்னை போய் காதலிச்சம் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். எனக்கு உன் மேல வந்தது காதல் இல்ல, கிரஷ். அது கூட தெரியாத பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இப்ப கூட உன் கேவலமான வேலைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற பொண்ணு வேணும்னு தானே என்ன லவ் பண்றதா சொல்லிட்டு வந்திருக்க. நிறுத்தடி, விட்டா ஓவரா போற என அஸ்வினின் அம்மா சண்டைக்கு வந்தார். நீங்க நிறுத்துங்க. புள்ளைய சரியா வளர்க்க தெரியல, பேச வந்துட்டீங்க. நீங்க எங்க குடும்பத்தை மட்டமா பேசியது எனக்கு மறந்துடுச்சுன்னு நினைச்சீங்களா? இப்ப கூட நாங்க வசதி வாய்ப்போட இருக்கோம்னு தெரிஞ்சுதானே பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. உங்க குறுக்கு புத்தி எனக்கு தெரியும். வெளியுலக அனுபவம் இல்லாம, பக்குவம் இல்லாம நான் அன்னைக்கு உன்னை லவ் பண்றதா சொன்னேன். ஆனால் இப்பதான் உண்மையான காதலுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அத சொல்லிக் கொடுத்தது இவர்தான் என்று சொன்னவள் வாசல் அருகே கை காட்டினாள். வாங்கம்மா பிள்ளை என்று நேத்ராவின் பெற்றோர் வாசலில் நின்றிருந்த இளைஞனை பார்த்து அன்போடு வரவேற்றனர். நாங்க 3 வருஷமா லவ் பண்றோம். ஒரு ஆண் எப்படி இருக்கணும், பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு புரிய வச்சது இவர்தான். எனக்கு இவர் கூட தான் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக தான் நாங்க இந்தியா வந்தோம் என்று சொன்ன நேத்ரா புதிதாக வந்தவனின் கையை பிடித்துக்கொள்ள கனத்த மனதுடன், நான் கெட்டவன்தான், நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனால் உன்னை லவ் பண்றது மட்டும் உண்மை என்று சொன்ன அஸ்வின் காதலின் அவஸ்தையுடன் அங்கிருந்து சென்றான். முற்றும். காலம் கடந்த பின் உணரப்படும் காதல் வெறும் வலி மட்டுமே. நேத்ரா எடுத்த அதிரடி முடிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஸ்வினுக்கு இது தகுந்த தண்டனை தானா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற விறுவிறுப்பான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம தமிழ் கதை உலகம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைய உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திப்போம்.